இந்த ஒரு நாயோட கதை கேட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. இந்த ஒரு நாயோட ஓனருக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. அதனால தன்னோட நாய் இங்கேயே தான் விட்டுட்டு போய் ஆகணும். அவருக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. வேற வழி இல்லாம அந்த ஒரு பாலை தூக்கி வீசுறாரு. அந்த ஒரு நாய் அந்த பால் எடுக்க போன கேப்ல பிளைட்ல ஏறிடுறாரு. பால் எடுக்க போன நாய் இதை பார்த்த உடனே ரொம்பவே வேகமா ஓடி வருது. ஏன்னா தன்னோட ஓனர் தன்னை விட்டுட்டு போறாங்க அதுக்கு நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் இவராலையும் சந்தோஷமா இருக்க முடியல, இவருக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஒரு பிளைட்ல தான் தன்னோட ஓனர் இருக்காங்க அதுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிளைட் வேகமா கிளம்பும் போது பின்னாடியே ரொம்ப வேகமா ஓடுது. பாவம் அந்த நாயாலையும் எதுவும் பண்ண முடியல. அங்கேயே ரொம்ப நேரம் நிக்குது. அங்க இருக்க ஆபீசர் பாத்தீங்கன்னா இது விரட்டுறதுக்காக வராங்க. ஆனா யாராலையும் விரட்ட முடியல. கூட்டிட்டு போய் வேற பக்கம் விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருது. ஏர்போர்ட்ல இருக்க ஆபீசர்ஸ் இந்த ஒரு நாயை பாக்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. சாப்பாடுலாம் வைக்கிறாங்க ஆனா சாப்பிட மாட்டேங்குது. இந்த ஒரு சின்ன பையனுக்கு அந்த நாய் பிடிச்ச போனால ரொம்ப நேரம் அந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஒரு சில வருஷம் கழிச்சு அந்த நாயோட உண்மையான ஓனர் வராரு. அவரோட அந்த நாயை கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி பிளைட் எல்லாம் ஏத்திடுறாரு. இந்த ஒரு நாய்க்கு அவர் கூட போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால இறங்கி திரும்பி வந்துருது. இப்போ இந்த ஒரு சின்ன பையன் தான் நாயோட ஓனர்.